Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 20/8/2025 புதன்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம். 2க்கு உடையவன். கல்வி, வாக்கு, பணம் இவைகளுக்கெல்லாம் உரியவன் இந்த 2ஆம் வீட்டுக்கு உடையவன். நேற்றைய தினம் நாம் லக்கணத்தை பார்த்தோம். இன்று 2க்கு உடையவனை பார்ப்போம். 2ஆம் இடத்து அதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி இந்த 2ஆம் இடத்தை இயக்குகின்றவன். இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது. அந்த கிரகப்படி அல்ல, அந்த 2ஆம் இடத்து அதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த அதிபதி தான் பேசுவான். ஸ்தானாதிபதியை விட ஸ்தானத்தில் உள்ளவன் பலவான் என்று சொல்லப்பட்டதே என்று நீங்கள் கேட்கக்கூடும். ஸ்தானாதிபதியை விட ஸ்தானத்தில் உள்ளவன் பலவான். ஸ்தானாதிபதியை விட ஸ்தானத்தில் உள்ளவன், ஸ்தானாதிபதி அல்ல, ஸ்தானத்தில் உள்ளவன் தான் பலசாலி என்று சொல்லவில்லை. இந்த கணக்கெல்லாம் முடிவான எல்லையை சுட்டிக்காட்டும் இடங்கள். எனவே நாம் எல்லா நேரத்திலும், எல்லா பாவத்திலும், எல்லா விஷயங்களிலும் அந்த நட்சத்திரத்துக்கு முதலிடம் கொடுத்தே ஆக வேண்டும். இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றேன். 2ஆம் இடத்து அதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி சர வீட்டில் இருந்தார். துரிதமாக கற்பான். எல் என்பதற்குள் எண்ணெய். அவனுக்கு பிடித்தது இன்ஜினியரிங் வேலை, உடல் உழைப்பு. அடுத்தவர்களால் முடியாத காரியத்தை இவன் முடித்து காட்டுவது இவன் அல்வா சாப்பிடுவது போல இருக்கும். திறமைசாலிகள், சந்தேகமே இல்லை. வாக்கு விஷயத்தில், பேச்சு விஷயத்தில் அனாவசியமான பேச்சுகள் எல்லாம் அவ்வளவாக இருக்காது. எது உண்டோ அதை சொல்லுவார்கள். இந்த மிகைப்படுத்தி பேசுதல் தெரியாது. அப்படிப்பட்டவர்களாக தான் இவர்கள் இருப்பார்கள். பேச்சில் இப்படி. பண விஷயம் நன்றாகவே இருக்கும். மற்ற இடங்களில் மற்ற விஷயங்கள் கெட்டு போயிருந்தால் செலவீனங்களை காட்டும். அதை பொறுத்து பலன் மாறலாமே தவிர 2ஆம் வீட்டுக்குடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் சர வீட்டில் இருந்தால் பண வரவு இருக்கும். இது சர வீடு சம்பந்தப்பட்டது. சிற வீடு என்று சொன்னால் கட்டளைக்கு கட்டுப்படுவான். முதல் இதுதான். ஒரு மரியாதை, ஒரு விசுவாசம் வெகுவாக உண்டு. அவர் பெரியவர், அவர் பேச்சை மதிக்க வேண்டும். இவர் முதலாளி, இவருக்கு கீழ்தான் நாம் பணியாற்ற வேண்டும். அந்த ஒரு கட்டுப்பாடுக்கு கட்டுப்பட்டவன் இவன். நம்பிக்கைக்கு உரியவன். துரோகம் செய்ய எண்ணம் வராது. கல்வி நன்றாகவே வரும். அதாவது டபுள் ப்ரமோஷன், எடுப்பிலேயே ஒரு மேலாநிலை என்று இருக்காது. படிப்படியாக, ஆனால் நிலையான ஒரு உயர்வு இவனுக்கு உண்டு. மொத்தத்தில் நம்பிக்கைக்கு உரியவன், ஏமாற்ற மாட்டான். சரி, உபயத்தில் இருந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சிறு சந்தேகம் வரும். சரம், சிரம், உபயம் என்ன? மேஷம், கடகம், துலாம், மகரம் சர வீடுகள்.
ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஸ்திர வீடுகள். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் உபய வீடுகள். இதில் ஒரு தெளிவினை வைத்துக் கொள்ளுங்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரே கணக்கு. இதில் மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, இந்த இரண்டாம் வீட்டுக்குடையவன் யாரு நட்சத்திரம் பெற்றானோ அவன் உபய வீட்டில் இருந்தால் புதுமைகளை படைப்பான். நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை விட சொல்லிக் கொடுக்காத விஷயத்தையும் அறிந்து கொள்ளும் அறிவாளி அவன். எதிலும் படித்ததிலும் சரி, செய்வதிலும் சரி, சொல்லப்பட்ட அறியப்பட்ட விஷயங்களை மேம்படுத்தி மெருகூட்டுவான். இது இயல்பாகவே இவன் பெற்றிருக்கின்ற ஒரு விசேஷ திறமை. மற்றபடி பார்த்தோம் என்று சொன்னால் கல்வி நன்றாகவே இருக்கிறது. பண விஷயம், ஒரு நேரத்தில் கோடீஸ்வரனாகவும் மாறுவான். ஒரு சில நேரங்களில் அனைத்தையும் இழந்து ஆண்டியாகவும் போகலாம். இந்த இரண்டுமே மாறி மாறியும் நடக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை இவர்கள் பெற்றிருப்பார்கள். அன்பர்களே, இந்த சரம், சிரம், உபயம் அந்த நட்சத்திரத்தை அதிபதி சேர்ந்தால் இரண்டாம் இடத்திற்கு எப்படி என்று பார்த்தோம். நாளைய தினம் மூன்றாம் இடத்திற்கு பார்க்க இருக்கிறோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் முயற்சி பாராட்டத்தக்க நல்ல முயற்சி. உயர்வான ஒரு பலனையும் அந்த பலன் என்றென்றும் நிலைத்து நிற்கும் வகையிலும் செயல்படுவீர்கள். உங்கள் முயற்சி பாராட்டத்தக்கது. ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும். மிதுன ராசி அன்பர்களே, செய்திடுக ஒரு செயலை, அந்த செயல் புகழுக்குரிய செயலாக இருத்தல் வேண்டும். இந்த மரபு இன்று உங்களால் வெற்றிகரமாக கடைபிடிக்கப்படும். கடகராசி அன்பர்களே, கஷ்டம் இல்லாமல் வெற்றி இல்லை. இது ஒரு உண்மை. இன்று நாள் தொடக்கத்தில் கஷ்டம் இருக்கிறது. அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் நடக்கின்றீர்கள். இதனால் பிற்பாதி நன்மை விளைகிறது. என்னதான் கஷ்டப்பட்டாலும் அதற்குரிய நல்ல தீர்வையும் இன்றே காண்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, நன்றாக சிந்தித்து பார்த்து ஏற்கப்பட வேண்டிய புது கருத்துக்களை, தத்துவங்களை ஏற்று அதன்படி நடந்து நன்மை பெறும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். உங்களது வித்தையையும் நேர்மையையும் நீங்கள் செய்யும் தொழிலில் காட்டுகின்றீர்கள். மாபெரும் வெற்றியும் பெறுகின்றீர்கள். இந்த நாள் நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றியை காணும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, தத்துவ குழப்பம் ஏற்பட்டு செய்வதறியாது திகைத்து ஏதேதோ செய்து அலைச்சலும் கஷ்டமும் நஷ்டமும் அடைய இருப்பதாக காட்டுவதால் கவனம் தேவை.
விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று பேச்சின் மூலம் பேச்சாலும், செயலின் மூலம் செயலாலும் ஒரு புதுமையை, நல்லது செய்யும் ஒரு புதுமையை ஏற்படுத்துவீர்கள். நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் காட்டும் உங்கள் திறமை உங்களது நெடுநாள் ஆசையை தீர்த்து வைக்கும். அந்த ஆசை கூட சாதாரண ஆசையாக இருக்காது. பெரிதினும் பெரிதுகள் என்றானே பாரதி, அதுபோல் ஆசையாக இருக்கும். அதை முடித்து வைப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, இந்த செயலை முடிக்க வேண்டும் என்று நினைத்து செயல்பட துவங்குகின்றீர்கள். தடைகள் பல வருகின்றன. இந்த தடைகளால் நீங்கள் செய்ய நினைத்ததை செய்ய முடியாமல் போவதற்கு உண்டான வாய்ப்பு இன்று அதிகம். கவனம். கும்பராசி அன்பர்களே, யோகமான நாள் இந்த நாள். மற்றவர்களால் எளிதில் முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் மிக எளிதாக முடித்து காட்டுவீர்கள். பெரும்புகழ் ஏற்படும். மீனராசி அன்பர்களே, நீங்கள் பெற்ற திறமையை காட்டி வெற்றி பெறுகின்றீர்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நீங்கள் பெற்ற அந்த வெற்றிக்கு நீங்கள் காட்டிய உங்கள் திறமை மற்றவர்களுக்கு இன்று ஒரு பாடமாக அமையும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.